விஜய்க்கு பாதுகாப்பு இல்லையா? விஜயை தள்ளிய நபர் யாரு? சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய தள்ளுமுழு தான். இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. ரசிகர் கூட்டமா இல்லை கட்சி தொண்டர்கள் கூட்டமா, விஜயை பார்க்க வந்த கூட்டமா, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் விஜய் ஏர்போர்ட்ல வராருன்னு காத்திருந்தாங்க. ஒரு திடீர்னு விஜய் கீழே விழுகிற மாதிரி ஒரு காட்சி. அது கூட்டத்து நெரிசல்ல விழுந்துட்டாரா அப்படின்னா உத்து நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் விஜயை தள்ளி விட்ட மாதிரி சில காட்சிகள். மலேசியா அது வெளிநாட்டிலேயே அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு பெரிய மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் இறங்கினதுக்கப்புறம், தமிழ்நாட்டில் இறங்கினதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நோக்கி இதை நகர்றாங்க. அரசியலுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் கூட பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம மொத்தமாக சொல்ல முடியாது. இப்போ கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் 41 பேர் அங்கே இறந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் கேரவனில் விஜய் நின்று பேசிட்டு இருக்கும் போதே அங்கே கீழே உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சில மரணங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே தள்ளு முள்ளுகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில் அவ்வளோ பெரிய கேரவன் எப்படி வெளியில் வந்துச்சு? அப்போ பாதுகாப்பு கொடுக்கலன்னா அந்த கேரவன் வெளியில் வந்திருக்குமா? அவருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு, மாநில அரசு பாதுகாப்பு இருக்கு. அது இல்லாமல் அவர் கூட பவுன்சர்ஸ் இருக்காங்க. துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பவுன்சர்ஸ் விஜயோட எல்லா இடங்களுமே கூடவே போகிறாங்க. ஸோ இத்தனை பாதுகாப்பு இருக்கு. இப்போ ஏர்போர்ட்லேருந்து தான் வெளியில் வராரு. ஏர்போர்ட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒருத்தர் விஜய் நெருங்க முடியும்? விஜயே இது சொல்லணும். அந்த கூட்டத்தை நீங்க நெறிமுறைப்படுத்தி வாங்க, தள்ளு முள்ளு பண்ற அளவுக்கு கூட்டத்துக்குள்ள வராதுங்கிறத விஜயே சொன்னா கேட்பாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு வர்றேன் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லலை. ஏன்னா மலேசியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பக்கத்தில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் பல ஸ்டேட்டுகள்லேருந்து மலேசியாவுக்கு படையெடுத்து அந்த அரங்கமே நிறைந்த காட்சிகள்லாம் பார்த்து சிலிர்த்து போயிருக்கும். ஆனால் அந்த அரங்கம் அவ்வளவு ஆரவாரமாக இருந்தாலும் விஜய்க்கு ஒரு அழகான மெமரிஸை கொடுத்தாங்க. அங்கேருந்து பாதுகாப்பாக அனுப்பி வச்சாங்க. விஜய் இங்கே இறங்குறாரு. இறங்குனதுலேருந்துமே அடுத்தடுத்த சிக்கல்கள். விஜய் வீடு போய் சேர்ற வரைக்கும் லைவ் கவரேஜ் போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ சிக்கல்களை சந்தித்து போகிறாரு. இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு இல்லையா? விஜயை தள்ளிய நபர் யார்? இப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை வைத்து சில விஷயங்களும் வேறு ஒரு பார்வையில் இங்கே பார்க்க தொடங்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம ஈவெண்ட் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு மெயினாக எப்படின்னா, இந்த மலேசியாவில் பெரிய கூட்டம் வந்துச்சு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க அந்த ஆடிட்டோரியத்தில். அது இல்லாமல் விஜய் போன இடத்துல எல்லா இடத்துலையுமே பெரிய கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே அவர் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அங்கே அவர் ஸ்டேடியத்துக்கு வந்தார். எல்லாமே மீறி அங்கேருந்து ஏர்போர்ட்டில் கிளம்பி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய்க்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவுமே இல்லை. இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய தள்ளுமுழு தான். இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. ரசிகர் கூட்டமாக இல்லை கட்சி தொண்டர்கள் கூட்டமாக, விஜயை பார்க்க வந்த கூட்டமாக, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் விஜய் ஏர்போர்ட்டில் வராருன்னு காத்திருந்தாங்க. விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தள்ளுமுள்ளு இருந்துச்சு. நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தள்ளுமுள்ளு இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. விஜய் நடந்து வராரு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு தள்ளுமுள்ளு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு விஜய் கீழே விழுகிற மாதிரி ஒரு காட்சி. அது திடீர்னு கீழே கூட்டத்து நெரிசலில் விழுந்துட்டாரா அப்படின்னா உத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரில. அநேகமாக அவர் யாருன்னு கூடிய சீக்கிரம் செய்திகள் வரும். அவர் விஜயை தள்ளி விட்ட மாதிரி சில காட்சிகள், அதாவது மெதுவாக ஜூம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா தள்ளி விடுற மாதிரி தெரியுது. அவர் டக்குனு தள்ளுற மாதிரி தெரியுது. அவரை யாரும் தள்ளி விட்டாங்களா? அந்த கூட்ட நெரிசலில் அவரும் இருக்கார். அப்போ விஜய் மட்டும் இல்லை, அப்படியே அவரை யாரும் தள்ளுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க, கீழே விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. என்ன இப்போ ஏன் இதை பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, மலேசியா அது வெளிநாட்டிலேயே அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு பெரிய மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் இறங்கினதுக்கப்புறம், தமிழ்நாட்டில் இறங்கினதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ வெளிநாட்டில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நோக்கி இதை நகர்றாங்க. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் தானே விஜய் இருக்காரு. வெளிநாட்டில் 1-2 நாள் தானே போயிட்டு வந்தார். போனார், முதல் நாள், அடுத்த நாள் விழாவில் அட்டன் பண்ணார்.
போனார், நேற்றுக்கு திரும்பி வந்துட்டார். தமிழ்நாட்டில் தானே விஜய் இருக்கார், பிறந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் தானே இருக்கார். இன்றைக்கி வந்து உச்ச நட்சத்திரங்கிறது இன்றைக்கி போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ வந்த ஒரு விஷயம் கிடையாது. பல வருடங்களாக விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அரசியலுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் கூட பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம மொத்தமாக சொல்ல முடியாது. இப்போ கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் 41 பேர் அங்கே இறந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து கேரவனில் விஜய் நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கீழே உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சில மரணங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு, அங்கே தள்ளு முள்ளுகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில் அவ்வளோ பெரிய கேரவன் எப்படி வெளியில் வந்துச்சு? அப்போ பாதுகாப்பு கொடுக்கலைன்னா அந்த கேரவன் வெளியில் வந்திருக்குமா? விஜய்க்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சம்பவத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து பாதுகாப்பு குறைபாடு இல்லைன்னு தான் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், பேசவும் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். விஜய் கொஞ்சம் ஆபத்து இருக்குது, அவர் வந்து கூட்டத்தில் வந்து போகும்போது பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வேறு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொன்னார். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, மாநில அரசு பாதுகாப்பு இருக்குது. அது இல்லாமல் அவர் கூட வந்து பவுன்சர்ஸ் இருக்காங்க. துபாயிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பவுன்சர்ஸ் வந்து விஜயோட எல்லா இடங்களுமே கூடவே போகிறாங்க. ஸோ இத்தனை பாதுகாப்பு இருக்குது. இப்போ ஏர்போர்ட்லேருந்து தான் வெளியில் வராரு, ஏர்போர்ட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டியே பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து விஜய் நெருங்க முடியும்? இப்போ ஒரு ரசிகர் வந்து விஜயை நெருங்க முடியுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரசிகர்கள்லாம் விஜயை நெருங்கிட முடியாது. அப்போ அந்த ப்ளூ சட்டக்காரரு அவர் ரசிகரா, அவர் யாரு, அவர் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாரு, அவர் எப்படி வந்து விஜய்க்கு அவ்வளோ நெருக்கமாக போனாரு, அவர் எப்படி தள்ளி விட்டார்னு சொல்றாங்க. அது தள்ளி விட்டாரா இல்லை வந்து அவர் தள்ளப்பட்டு அவர் மேல விழுந்தாரா? அவர் இன்டென்ஷனா தள்ளினாரா அல்லது அந்த நெரிசலால் அவர் தள்ளப்பட்டு தள்ளினாராங்கிறது ஒரு தள்ளப்பட்டு தள்ளினாரா அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. ஆனா வந்து ஒருத்தர் தள்ளி விட்ட மாதிரி சில காணொலிகள் இருக்கு. அதனால விஜய் விழுந்த மாதிரி ஒரு காணொலி இருக்கு. கார் பக்கத்தில் போயிட்டார், டக்குன்னு கார்ல ஏறி விஜய் போயிட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் இந்த மெயினான பிரச்சனை என்னன்னா, இந்த ரசிகர்கள் இந்த நடிகர்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது தான், ஆர்வமாக வந்து பார்த்தே ஆகணும், பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த மோகம் வந்து குறைஞ்சாதான் இந்த கூட்டம் குறையும். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. விஜயே வந்து எப்படின்னா இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கூட்டம் வராங்க, இப்போ நீங்கள் கூட்டம் வர்றாங்க, யாரும் திட்டமிட்டு விஜயை அட்டாக் பண்ணுவாங்க அப்படி நம்ம சொல்ல வரல. நம்ம அத்திவரதர் 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அப்படின்னோடனே அங்கே திபுன்னு கூட்டம் வந்தாங்க. அங்கே கூட்டத்தில் வந்தபோது அங்கே தள்ளுமுள்ளு நடந்துச்சு இல்லையா, அங்கே 1-2 பேர் உயிரிழப்பு நடந்துச்சு. இப்போ ஐயப்ப மலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி க்ரௌட் இந்த மார்கழி மாதத்தில் தான் எல்லாரும் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தள்ளுமுள்ளில் விபத்தாகுது. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கூட்டம் இப்போ இந்த விமான ஷோ நடந்துச்சு இல்லையா இப்போ சென்ற வருடம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுங்கிறது வந்து ஒரு பரந்த மைதானமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம். அங்கவே பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளுக்குள்ள மயக்கப்பட்டு தண்ணி கிடைக்காம அதுன்னு 1-2 பேர் இறந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் விஜய் போகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜயை சூழ்ந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுங்கிறது எப்போவுமே ஆபத்து தான். இது விஜய்க்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அது ஆபத்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் நினைக்கலாம் இது அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர்கள் இருக்காங்க. முதலமைச்சர்லாம் யாரும் நெருங்க முடியாது. இன்னைக்கு நம்ம அமைச்சர்களுக்கெல்லாம் பெருசாக வந்து பாதுகாப்பு நீங்கள் இந்த ஒய் பிரிவு இசட் பிரிவுலாம் கிடையாட்ட கூட அவங்கள யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து உண்மைதான். அது காரணம் என்னன்னா அவங்க அந்த சினிமா கவர்ச்சி விஜய். அதான் சார், இப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு அந்த கவர்ச்சி இருக்கிறது, விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அந்த கூட்டம் வருகிறது, தள்ளு முள்ளு அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் தெரிந்த கதை. அப்போ அதிலிருந்து விஜய் அவர்கள் இன்னுமே அவரும் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கணும், ரசிகர்களை நெறிமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சில வியூகங்களை வகுக்கணும். அதே மாதிரி பாதுகாப்புலையுமே விஜய்க்கு சரியான அமைப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா? இல்லை, நிச்சயமாக வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு விஜய்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்தப்போ நிறைய விமர்சனம் இருந்தால் கூட விஜய் வந்து வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா இந்த மாதிரியான டிபேட்ஸ் இருந்தால் கூட விஜய்க்கு கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் வருது. முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு, 2வது மாநாடு, அவர் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள், வர இடங்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய கூட்டம் வருது. பெரிய மக்கள் வெள்ளம் வந்து விஜய்க்கு திரள்றாங்க. அதாவது ஒரு மகாசக்தியாக வந்து கூட்டங்கள் வருதுங்கிறது உண்மைதான், ஒரு எழுச்சியாக கூட்டங்கள் வருதுங்கிறது உண்மைதான். அது வந்து அரசியல் ஓட்டாக மாறுமா இல்லை விஜயை பார்க்க வர கூட்டமா அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கூட்டத்துக்கு நடுவில் விஜய் இருக்க போகிறார் இனிமே அப்படின்னும் போது விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றது வந்து ஆபத்து அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால தான் வரமாட்டேங்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இனி அரசியல் செய்யும்போது அடுத்தடுத்து வந்து தான் ஆகணும், இந்த மாதிரி கூட்டங்களை சந்திச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது வந்து மற்றவர்கள் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. விஜயினுடைய ரசிகர்கள் அந்த குறிப்பாக
அந்த தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக வெறித்தனமாக விஜய் மேலே ஒரு அன்பை வச்சுருக்காங்க. அது நம்ம எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. அப்போ விஜயே வந்து இது சொல்லணும், இது விஜயே சொல்லணும், இந்த மாதிரி வந்து என்னுடைய உயிர் ஒன்று முக்கியம், அதை நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், எனக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிடாதீங்க, அந்த கூட்டத்தை நீங்கள் நெறிமுறைப்படுத்தி வாங்க, தள்ளு முள்ளு பண்ணுற அளவுக்கு கூட்டத்துக்குள்ளே வராதிங்கிறத விஜயே சொன்னால் கேட்பாங்க. விஜயே சொல்லணும், ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி விஜயே இது சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இது வந்து ஒரு கட்டுக்கு கொண்டு வர முடியும், இது ஒரு ஸ்ட்ரீம் லைனில் கொண்டு வர முடியும். அது வந்து விஜய் சொல்லணும். அதான் சார், இப்போ ஒரு முறை ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு நடக்கிறது, அதனால் விளைவுகள் பெருசாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த முறை விஜயே விபத்துக்குள்ளாராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவே ஒரு சின்ன இன்சிடென்ட்னா அப்போ அடுத்த முறை பர்மிஷன்ஸ் பெருசாக கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்போ விஜய் வந்து அவருடைய அரசியல் பிரச்சாரங்கள் மேற்கொள்றது நிறைய சிக்கல்கள் வரும். இதெல்லாம் புரிந்து கொண்டு விஜய் அவர்களும் சாதுரியமாக செயல்படணும். அண்ட் அவரை சுற்றி நிறைய கத்திகள் தொங்குதுங்கிறது அவருக்கும் நிச்சயமாக தெரியும் சார். இப்போ அடுத்து பார்க்கும்போது டக்குன்னு மலேசியாலேருந்து அழகாக வந்துட்டாரு, வந்தோடனே இங்கே விழுகிறாரு, டக்குன்னு சின்ன கார் ஆக்சிடென்ட், சின்ன ஒரு விபத்து. ஆமாம், சின்ன கார் விபத்து. அதை தாண்டி அவர் வீட்டுக்கு போகிற வரையும் ஊடகங்கள் லைவ் பண்ணுறாங்க. அதை அவர் எங்கே இருக்கிற அந்த அப்டேட்டுகள் கிடைக்க தான் அந்த கூட்டம் ஒரு நெருங்குதா அப்படின்னு பார்க்குறாங்க சிலர். இல்லை, எல்லாருமே வந்து விஜய் வீட்டை விட்டு கிளம்புனதுலேருந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க, பைக்கில் துரத்துறாங்க, ஆளுங்க ஓடி வராங்க, ஊடகங்கள் பின்னாடி போகிறாங்க. அதாவது கிடைக்காத பொருள் மாதிரி பின்னாடி ஓடி வராங்க. அதை வந்து போகிறவங்களுக்கும் ஆபத்து, விஜய்க்கும் ஆபத்து. ஒரு ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்திலே நெருங்கி விஜயனா தளபதின்னு கத்திட்டே போனால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அவர் உள்ள உட்காந்துருக்கே ஒரு பயம் வரதான் செய்யும். காரில் இருக்கிற அவருக்கே என்னமாவது ஆயிருமா, ஏதாவது ஆயிருமா, இன்னும் இப்படி சொல்ல கேட்காம வராங்களே அப்படிங்கிற ஒரு பதற்றமும் பயமும் அவருக்கே இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா நான் தான் சொன்னேன், 2 விஷயம் அது ரொம்ப முக்கியம். ரசிகர்கள் வந்து இந்த மோகத்தை குறைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதுக்கான அட்வைசஸை தொடர்ந்து கொடுக்கணும். அது வந்து ஸ்ட்ரீம் லைனில் அவருடைய கட்சி தொண்டர்கள் அவர் தான் வந்து சரிப்படுத்தணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பொதுவாக இதில் செய்வாங்க. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறத வந்து இந்த ரசிகர்கள் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்படி மனநிலையில் இருக்காங்க விஜய் ரசிகர்கள், தாவேகா ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. அப்படின்னும் போது அது விஜய் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க, விஜய் தான் சொல்லணும் இதை. நிச்சயமாக சார். எனிதிங் இது வந்து விஜய் உயிருக்கு ஆபத்தானா அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன வருது. மதுரை மாநாடு பார்க்கும்போது அந்த ரேம்ப் வாக் போகிறாரு, அவ்வளோ பேர் ஏறி போகும்போது ரேம்ப் வாக் இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும், அவ்வளோ கூட்டமும் விஜயை நோக்கி வந்தால் எத்தனை பவுன்ஸை தடுக்க முடியும், இப்படிங்கிற சிந்தனையில் தான் விஜயோட ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா. ஏன்னா இவ்வளோ ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, மத்தியத்துலேருந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு, மாநில அரசு பாதுகாப்புலேருந்து எல்லா பாதுகாப்புமே அவர் சுற்றி இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு பவுன்சர்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு சார். அதெல்லாம் அடுத்து பேசுவோம். விஜய் அவர்களுக்கு இந்த கிரேஸ், இந்த உச்சம், இதெல்லாம் அந்த படம் சினிமாவில் கிடைத்தது. அதை தான் அவர் அப்படியே அரசியலுக்கு கன்வெர்ட் பண்ண நினைக்கிறாரு. கன்வெர்ட் பண்ணி முதல்வர் நாற்காலி எப்படிக்குன்னு நினைக்கிறாரு. அது சார்ந்து நீங்கள் அங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மலேசியாவில் அவர் பேசிய பேச்சு தான் 2 நாள் முடிந்தும் டாக் ஆஃப் டவுனாக இருக்குது. குறிப்பாக விஜய் அவர்கள் இதை பேசியதில் சாதுரியம், அதாவது நான் இவரை விஜய் ஏன்னா அவர் கேட்ட வகையில் வந்து 30 வருஷமாக அந்த சினிமா, 33 வருஷமாக அந்த சினிமாக்காக நான் இருந்தேன், எனக்காக நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் விட்டு வரேங்கிறாரு. இப்போ இந்த 30 வருஷத்தில் நீங்கள் நிறைய முறை விஜய் பார்த்துருக்கலாம். இந்த மேடை பேச்சில் இருக்கக்கூடிய பக்குவம், இவர் பேசின விதம், அரசியலை பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சாதுரியமாக பேசிய விதம், இதெல்லாம் என்டையராக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகும்? விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லணும். மெச்சூரிட்டி இப்போ வந்திருக்குன்னு தான் சொல்லணும், பக்குவம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டேங்கிறாரு. இவர் எப்படி கட்சி பிரச்சாரங்களில் போய் உட்காந்துருப்பாரு. இப்போ எலெக்ஷன்லாம் நெருங்கிடுச்சுன்னா எல்லா பிரச்சார மேடையிலையும் வந்து தலைவராக வந்து விஜய் உட்கார வேண்டியிருக்கும். அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கிற மீட்டிங்கில் கடைசியில் இருக்கிற ஆள் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கலைஞ்சி போக முடியும். அவ்வளோ பொறுமையாக விஜய் உட்கார்ந்துருப்பாரா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. 7 மணி நேரம் நடந்த விழாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர் பொறுமையாக உட்காந்துருந்தார். அந்த விழாவை ரசிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பக்கம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மலேசியா அரசு வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது வேறு நாடு, நம்ம இந்திய நாட்டு அரசியலை கொண்டு போய் மலேசியாவில் பேசிங்கன்னா எப்போவுமே அப்ஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. விஜய் வந்து இது சினிமா விழா தான்னாலும் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிக்குள்ளே ஒரு தலைவராக வந்துட்டாருன்னும் போது அரசியல் எங்கே பேசிடுவாரோ அப்படின்றதுனால அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதை வந்து விஜயும் ஃபாலோ பண்ணிட்டார். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி விஜய் வந்து பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசுக்காக, அதாவது வந்து எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொம்ப பக்குவமாக வந்து சொன்னார். அதாவது வந்து உங்களுக்கு முன்னேறணும் நீங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்ல பலமான எதிரிகள் இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. போகிற வரவனெல்லாம் வந்து எதிரியாக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் சீமானை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரையும் ஒரு குறிப்பிட்டு பேசியிருப்பாரான்னு தெரில. ஆனால் அரசியல் காட்டமாக அரசியல் பேசினார். அந்த பலமான எதிரிகிட்ட மோதினாதான் நம்மளோட பலத்தை நம்ம நிரூபிக்க முடியும், நம்ம பலசாலின்னு யான் நிற்க முடியும்னு சொல்லிட்டு
அதாவது விஜய் வந்து என்னைக்குமே வந்து தனியாக வந்ததில்லை, என்னைக்கும் அணியாக தான் வந்திருக்காரு. இந்த எலெக்ஷனில் தனியாக வருவாரா அணியாக வருவாரா அப்படின்னா அங்கே ஒரு சஸ்பென்ஸோடு முடிக்கிறாரு. ஸோ ஏதோ பெரிய கூட்டணி காத்திருக்கா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜயோட இணைய போகிறாங்களா, இல்லை வந்து ஏடிஎம்கேட விஜய் இணைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் பெரிய கட்சி. ஸோ எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2026 த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலாறு திரும்பும்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வரலாறு திரும்புமா என்னங்கிறத. ஆனால் அவருடைய பேச்சில் வந்து பக்குவம் இருக்குது. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மறைமுகமான ஒரு அரசியல் பேசிட்டு வந்திருக்காருன்னும் போது இப்போ கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கார் விஜய்ன்னு தான் நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஒட்டுமொத்த அரங்கமும் நிறைந்து கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு 1,00,000 க்ரௌடு ஒரு மலேசியா கண்ட்ரியில் வேறு ஒரு நடிகர் போயிருந்தால் இது கிடைக்குமா? ஏன்னா விஜய்க்கு மட்டுமே இது ஒரு வேற ஒரு நடிகர் நீங்களே சொல்லுங்களேன் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர் இப்படி போய் ஒரு நாடு கடந்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு மீது அன்பு வச்சிருக்கிறாங்க. நான் திருப்பி செய்கிறேன், நன்றி கடன் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் பதிவிடுறாரு. அதை முழுக்க முழுக்க அரசியல் சார் தான். இந்த படத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல், இப்போ படம் பராசக்தி, கிளாஷு, சிவகார்த்திகேயன், இந்த படம் மசாலா படம் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் வந்தால் ஹெச் வினோத் பேசுகிற விஷயம் இன்னும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுது படம் சார்ந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப பேசக்கூடிய ஆள் கிடையாது. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா கம்மியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் யார் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, நீ இது நிச்சயமாக ஜெயிக்கும், இது விஜய் படமாக இருக்கும், இது ஒரு மாசான படமாக இருக்கும், அது அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து நிச்சயமாக இதில் இருக்குது, முழுக்க முழுக்க இது விஜய் படம் தான், இதில் விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறத வந்து ஹெச் வினோத் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு இயக்குனராக அவர் தான் அந்த படத்தினுடைய படைப்பாளி. அவர் வந்து அவரோட படத்தை அந்த மேடையில் வந்து ப்ரமோட் பண்ணி பேசியிருக்காரு மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர பேசுகிற எல்லாமே இன்னைக்கு டிபேட்டாக மாறுது. விஜய் அப்படின்னும் போது இன்னைக்கு பேசுகிற எல்லாமே டிபேட். ஒரு கொடைக்கதை சொன்னார், அந்த கொடைக்கதை இங்கே போய் அங்கே போய் கொடைக்கதை இங்கே போய் அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட கொடை கொண்டு வருதுன்னும் போது அதையும் கனெக்ட் பண்ணாங்க. என்னவா கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் கொடுத்த துப்பாக்கி அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அங்கே போய் திருப்பி வந்து எங்கிட்டே வந்துரும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பேசின ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியலாக மாற்றப்பட்டது, அரசியலில் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹெச் வினோத் அவர் அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் சொன்னதுமே இப்போ அரசியலாக வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பராசக்தி போட்டிக்கு வருது, யார் வந்தாலும் வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறத சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் நான் வந்து ஹெச் வினோத் ஒரு இயக்குனராக அவர் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணாருன்னு தான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். யார் படம் வந்தாலும் இந்த இடையில வந்து போயிடலாங்கலாம் ட்ரை பண்ணாதீங்க, என் படம் வரும் ஜெயிக்கும். அதாவது ஒரு இயக்குனராக அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இவரும் விஜய் அவர்களுமே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. மக்களுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சினிமாலையா அல்லது அரசியல், சினிமாவுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் அரசியலையும் சேர்த்து பொருத்தி வச்சிருக்கிறாரு. எனிவேஸ் என்டையராக விஜய் ஸ்பீச் அப்படிங்கிறது அவருடைய பேனில் பிளாஸ்ட்னு பேசிட்டு இந்த படம் சார்ந்து பேசியிருக்கிறார். படம் சார்ந்து விஜய் அவர்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒரு அரசியல் தலைவராக பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கும்போது அதையும் விஜய் அவர்கள் பேசணும். அப்பவும் அதை பேசினாருன்னா உண்மையிலேயே பிளாஸ்டாக தான் இருக்கும். பாப்பா சார், பொறுத்து வந்து பார்ப்போம். திரைப்படமாக பார்க்கும்போது ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அன்றைய இதில் ரிவ்யூ பண்ணுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.